அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இப்போ இந்த கர்த்தருடைய நாமம் அப்படின்றது அவருடைய பெயர் மட்டும் கிடையாது, அதில் தேவனுடைய குணாதிசயங்களும் அடங்கியிருக்கிறது. தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார். சங்கீதம் 20:7 ஒரு வசனம் உண்டு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்போ பலத்த துருகம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது. ஆமேன். இப்போ நமக்கு ஒரு எதிரிகளிடத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நமக்கு நிறைய எதிரிகள் உண்டு. சத்துரு பல விதங்களில் நம்ம குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக அவன் போராடுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை. நாகூம்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம், இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. ஸோ மனிதர்களிடமிருந்தும் பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், சத்துருவிடமிருந்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஓடி சுகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஜெபத்தில் நம்ம ஆண்டவரை தேட, இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி பார்க்க, இன்னும் அதிகமாய் கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது தான் ஓடி சுகமாய் இருப்பது. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே அதிக நேரம் செலவழிக்கிறீங்களா? இன்னும் கிட்டி சேர விரும்புகிறீங்களா? இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர விரும்புகிறீங்களா? நீங்கள் நெருங்கி சேர சேர, இன்னும் ஜெபத்தில் ஆண்டவரை அதிகமாய் தேட தேட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். தாவீது பாருங்களேன், ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும்போதும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்பது வழக்கம். அவன் எப்பொழுது யுத்தத்திற்கு போனாலும், ஒரு முறை ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார், அடுத்த முறை நம்ம போய் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை சமூகத்திலே நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு வித்தியாசமான ஆலோசனைகளை கொடுத்து அவனுக்கு நடத்தினார். இப்படி நடத்தினதுனால அவனுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு அமைதி வந்தது, ஒரு பாதுகாப்பு அவனோடு கூட அவனுக்கு இருந்தது. இப்போ சங்கீதம் 91:2 கூட சொல்லும்போது, தேவரே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது பிரச்சனை வரும்போது நம்ம யார்கிட்ட போகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த உம்மை பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஸோ ஆண்டவர் நீங்கள் நம்பும்போது, ஆண்டவர் நீங்கள் பற்றி கொள்ளும்போது, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது மனிதர்களை தேடி ஓடாதபடி, இன்றைக்கி பாருங்களேன், சில காரியங்கள் நமக்கு தேவை வரும்போது நம்ம உடனே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோமா? இல்லை, உடனே யாரையாவது தேடுறோம்ல, யார்ட்டையாவது கேட்கலாமா, இது நமக்கு உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா? இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முதல்ல ஆண்டவரை தேடும்போது அவர் உங்களை சரியான வழியிலே நடத்துவார். அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், உங்களை அவமானப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமேன். அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையின் கட்டுகள் உடைக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், கதவுகள் எல்லாம் திறந்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது உம்முடைய பிள்ளைகள் முதலாவது உம்மை தேடட்டும் அப்பா. உம்முடைய பாதத்திலே உம்முடைய நாமத்தை பற்றி பிடித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து தேவனை நம்பி வாழும்போது, அவருடைய நாமத்தை பற்றி வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதங்கள் வரும். காட் பிளஸ் யூ.